டாயிங் 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 டாயிங். சார் வணக்கம். மடியில வந்து உட்காந்துறேன். இல்ல சரி, நான் இடம் பத்து வரணும்ல. சார் வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் தம்பி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய செய்தி வாசிப்பது சேட்டைகள். தந்தை மகன்கள் தகராறை விசாரிக்க சென்ற சப் இன்ஸ்பெக்டர் தலை துண்டித்து கொலை. ஏன் அவங்களுக்கு அப்பனும் மகனுக்கும் சண்டைன்னா 2 பேரும் வெட்டி வேண்டியதானே? பாவப்பட்ட மனுஷனை ஏன் கொன்னீங்க? அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் பயங்கரமா. உத்தரகாசியில் பெருவெள்ளம். கேரளா சுற்றுலா பயணிகள் 28 பேர் மாயம். பல்வேறு தலைகளுக்கு இடையே தேடும். அதை தான் இங்கேயும் போட்டிருக்கான். அப்படியா? இது சொல்ல கவனம் கூட்டு வந்திருக்கேன். நியூஸ் படிக்கல. ஆமா, 3 பக்கம் மாத்தியாச்சுன்னு ஒரு நியூஸ் படிக்கல. இங்க படிச்சதை பார்த்து இங்கேயும் போட்டிருக்காங்க. இங்கேயும் போட்டு பெருமை வேற. குமரி அருகே கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 2762 கிலோ பீடி இலை பறிமுதல். ஊர்காவல் படை வீரர் கைது. வெரி குட். எல்லா இடத்துலயும் ஒரு கருப்பாடு இருக்கதான் செய்யுது. இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம். குமரி சிறுமியை பலாத்காரம் செய்த சிறுவனை போலீசில் ஒப்படைத்த தாய். நாகர்கோவில் பஸ்ஸில் பெண்ணிடம் 52.5 பவுன் தங்க நகையில் கொள்ளை. 5 மாதங்களுக்கு பின் வழக்கு பதிவு. நீங்க படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தம்பி ஒரு நியூஸ் படிக்காப்ல. படிக்குமா? ஆபாச சினிமாவின் ஆக்சுவலா தம்பி வந்து படிச்ச முதல் நியூஸ் ஆபாச சினிமாவில் நடித்த நடிகை சுவேதா. வாரதெல்லாம் இருக்கலாம், என்ன செய்ய முடியும்? இல்ல, உனக்கு வேற நல்ல நியூஸே கிடைக்கல. உனக்கு உன் வயசு வந்து படிக்க. சிவகிரி அருகே சாராய ஊழல் பறிமுதல். மார்த்தாண்டம் கீழ்பம்மம் பகுதியில் கிணறுகளில் பெட்ரோல் டீசல் கலப்பு. தண்ணீர் பற்றி எறிவதால் பரபரப்பு. நம்ம ஊர்ல கலந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வண்டிக்காக ஊத்தலாம். நாகர்கோவில்ல அரசு கல்லூரியில் போலி ஆணை கொடுத்து பணியில் சேர முயற்சி. 2 பேரிடம் தீவிர விசாரணை. கல்லூரியிலேயே போலி கொடுத்து போலான்னு இருக்க. எல்லாம் பணம் தானே? பணம் தான். அங்க போய் படிச்சு கொடுக்கறதுனா போறான். தக்கலை அருகே கஞ்சா வைத்திருந்த 3 வாலிபர்கள் கைது. டெல்லியில் நடைபயிற்சியின் போது தமிழக எம்பி சுதாவிடம் நகை பறித்தவர் கைது. அன்னைக்கு பறிப்பு, இன்னைக்கு பிடிப்பு. கொல்லங்கோடு அருகே அடகு வைத்த நகையை கொடுக்காமல் இழுத்தெடுப்பு. கடை உரிமையாளர் மீது புகார். அவன் இப்ப ரேட்டு கூடி போச்சுல, கேட்டா எப்படி தருவாங்க? ரேட்டு கம்மியா இருக்கும்போது அடை வச்சிருப்பிய, இப்ப ரேட் அதிகமாகி போச்சுல, திருப்பி கேட்டா எப்படி தருவாங்க? கோவையில போலீஸ் நிலையத்தில் தொழிலாளி தூக்கு போட்டு தற்கொலை. புத்தளம் அருகே இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி. தொழிலாளி கைது. ஏன் பேப்பர் தான் பாக்குது. எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை அடாவடி. ராமநாதபுரம் மீனவர்கள் 14 பேர் கைது. 1.5 மாதத்தில் 55 பேர் மீது நடவடிக்கை. அரசு பஸ்ஸின் மீது பைக் மோதியதால் என்னது போலீஸ் கரல் பலி. படிக்க மாட்டாங்க, தெரியாது. பெரிய வார்த்தையா போட்டிருக்காங்க. போலீஸ் காரை பெருசா போட்டிருக்காங்க. ஆமா, சின்னதா போடுங்க. அரியலூர் மாவட்டம் உத்தரப்பிரதேசத்துல மழை தண்ணி இந்த தண்ணி பெருக்கெடுத்து வந்து நிறைய பேருக்கு வீடுகள்லாம் சேதமாச்சுல. ஆமா, அந்த ஏரியா அமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க அவ்வளவு பேரும் ஏதோ பாவம் பண்ணிருக்கீங்க. உங்க பாவத்தை அவ்வளோத்தையும் கழுவுறதுக்கு தான் கங்கை நீர் வந்து உங்களை தேடி வந்து கழுவி விட்டு போயிருக்கு. இனி பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்படி நான் சொல்லலையா? அங்க ஒருத்தர் போட்டுக்கிறேன், உங்கள் பாதத்தை சுத்தமாக்க வீட்டிற்கே வந்துள்ளது கங்கை. புரிஞ்சா? வெள்ளத்தை தவித்த பெண்ணிடம் ஊபி அமைச்சர் தகவல். ஓகேவா? நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. புரிஞ்சா? அப்ப நீங்க ஏதோ பெருசா பண்ணிருக்கீங்க. ஆமா. மயிலாடி அருகே கூண்டுப்பாலம் பகுதியில் சாலையில் தேங்கிய தண்ணீர். நம்ம கூண்டுப்பாலம். ஆமா, சதுரப்பாலம். கூண்டுப்பாலம் என்னாச்சு? சதுரப்பாலத்துல தண்ணி. ஆன்லைன் சூதாட்ட விளம்பர வழக்கில் அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகிறார் நடிகர் விஜய் தேவரகொண்டா. அப்ப ஆன்லைன்ல சூதாட்ட வழக்குல போன ஆன்லைன் சூதாட்ட வழக்கு. இதை நம்ம யோசிக்க அதான் நடுவருங்குது. ஓகே, ரெடியா? ரெடி. சுசீந்திரம் ரெடியா எல்லாரும்? ரெடி. சுசீந்திரம் தானுமலையன் சுவாமி கோவிலில் மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆஞ்சநேயர் சுவாமி வெள்ளி அஞ்சலில் காட்சி அளித்தார் நடிக்கலாம் சொல்லி கொடுத்து வரேன். அவன் வரும்போது சொன்னான், எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, என்ன நீங்க உள்ள விட்டு கேவலப்படுத்தேன்னு சொன்னான். அசிங்கப்படுத்திட்டீங்களே குமாரு. நீ ஒரு நியூஸ் ஒழுங்கா படிக்கல. நியூஸ் ஒரு தலையில வச்சு படிச்சா அப்படிதானே இருக்கும். ஒழுங்காச்சு படி. காதல் கிசுகிசுவில் சிக்கிய தனுஷ் மிருனால் தாக்கூர். ரொம்ப முக்கியம். ஆனா முக்கியமான நியூஸ் ஏதோ படிக்காத அமைதியா இருந்தா அவர் கள்ளக்காதல படிச்சு. அது கள்ளக்காதல படிக்காரு. நல்ல காதல்னா பரவாயில்ல. ஆமா, நல்ல காதலுக்கும் கள்ளக்காதலுக்கு என்ன வித்தியாசம்? ஓடி போறானா நல்ல காதல், வந்துட்டாரு ஓடிடுனா கள்ளக்காதல். அதுல ஒரு எழுத்து தான் டிஃபரெண்ட். எப்படி வா ஓடிடலான்னு கூப்பிட்டா நல்ல காதல், வந்துட்டாரு ஓடிடுன்னா கள்ளக்காதல்.
ஓஹோ. ஆஹ் பூனையின் தலையை அறுத்து கொன்று இன்ஸ்டாவில் வீடியோ, லாரி டிரைவர் மீது போலீஸ் வழக்கு. கச்சத்தீவில் ஓய்வெடுத்த இந்திய மீனவர்கள் கைது. ஒன்றும் ஓய்வெடுக்க வர இடமே கிடைக்கல, அங்கே போய் தான் ஓய்வெடுக்கணுமா? திருப்பத்தூரில் தொடர்ச்சி அதிர்ச்சி சம்பவங்கள். திருமணமான 11 மாதத்தில் புதுப்பெண் தற்கொலை. வரதட்சணை கொடுமை என உடலை வாங்க மறுத்த உறவினர்கள். சிக்கன் குனியால சீனா பயங்கரமா சிக்கி தவிக்கும். 7000 பேருக்கு மேல பாதிப்பு. தம்பி ஒரு நியூஸ் வாசிக்கான்னு எல்லாரும் ஆவலோட காத்திருக்கோம். நீங்க வாசிங்க வாசிங்க தம்பி. நான் தான் வாசிக்கணுமா? வாசி வாசி. தங்கள் வாசிக்க கூடாதா? நீங்க தான் வாசிக்கணுமா? ஆமா. இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா? இந்திய பொருட்கள் மீதான வரி 50% ஆகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து அடாவடி. வீட்டில் இருந்த பணம் எங்கே? சாரி, வீட்டில் இருந்த இளம்பெண் எங்கே? போலீஸ் விசாரணை. நார்கல்ல. பணம் எங்கே, இளம்பெண் எங்கே? சரி கொஞ்சம் டங்கி ஸ்லிப் ஆயிட்டு. 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான இது. எதையும் ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கும் சாதக பாதங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படும் 4ஆம் எண் அன்பர்களே. பரவாயில்ல, நான் வந்து எல்லாம் ஆராய்ஞ்சு கரெக்டாக பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுவேன். நான் தான் பார்க்காத சந்தேகம் பார்க்க நான் தான். நீங்க தானா? எந்த ஒரு காரியத்திலும் லாபம் உண்டாகும், பணவரவு அதிகரிக்கும், எதை விரும்பினாலும் அது கிடைக்கும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும், தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் மேலோங்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும், ஆஞ்சநேயர் வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும், மனதைரியம் கூடும். வேற இருக்க படிக்கணுமா ஐயா? தேதி பிறந்தவங்களுக்கு ஏதாவது படிக்கணுமா? எனக்கு எத்தனாம் தேதி? எனக்கு 1ஆம் தேதியா? ம். உங்களுக்கு காதல் கை கூடும். தேங்க்யூ. எத்தனை? எண்ணிக்கை இல்லை. உங்கள் முக கலையை பார்த்து ம். ஆமா